தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் கேரள பாரம்பரிய முறைப்படி ஓணம் பண்டிகை கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. அத்தப்பு கோலம், பாரம்பரிய நடனம், கலை நிகழ்ச்சிகள் என கேரளத்தை போல் தமிழகமும் வண்ணமயமாக களை கட்டியுள்ளது. ஃபர்ஸ்ட் நாள்ல இருந்தே நாங்க எனது ஊஞ்சல் அது ஒரு ஃபங்க்ஷன் வைப்போம். மொத்தம் நாங்க 4 நாள் சிறப்பு கொண்டாடுறோம். அத்தப்பூக்கு ஒரு ஃபங்க்ஷன், அதை எடுக்கிறதுக்கு ஒரு ஃபங்க்ஷன், பிள்ளைங்களை கலை நிகழ்ச்சிகள், மாவேலி ஊர்வலம்னு ஒண்ணு இருக்கு. அதுவும் அந்த சிங்காரி மேளம், மார் வேஷங்கள் எல்லாம் போட்டுட்டு ரொம்ப சிறப்பா நாங்க எங்களை பாத்தீங்கன்னா எவ்வளவு அழகா நாங்க யூனிஃபார்ம் குடும்பமாவே யூனிஃபார்மா எடுத்துருவோம். நீங்க ஒரு நாள் டைம் இருந்ததுன்னா எங்க ஊருக்கு நீங்க வாங்க, சிறப்பா நம்ம ஓணம் அழகா கொண்டாடலாம். அண்ட் தென் எல்லாருக்கும் என் ஹிருதயம் நிறைஞ்ச ஓணம் ஆசம்சங்கள். சத்யா வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்கும். ரைஸ் இருக்கும், அப்புறம் ஹெல்த்தியான எல்லா வெஜிடபிள்ஸ் வச்சு நிறைய அவில், கூட்டுக்கறி, உப்பேரி அந்த மாதிரி நிறைய செய்வோம். ஸோ எல்லாமே அதில் ஹெல்த்தியான ஒரு ஃபீஸ்ட் மாதிரி இருக்கும் அந்த ஃபுல் ஓணம். அந்த மாதிரி காலையில மகாபலி அந்த அரசரை நாங்க வேடமிட்டு கூட்டு வந்து பெண்கள்லாம் கோலமிட்டு திருவாதிரை டான்ஸ் மூலமா அதை மிக சிறப்பா நாங்க கொண்டு வந்தோம். அதுக்கடுத்து மதிய உணவுக்கு வந்து நாங்க அங்க ஓணம் ஸ்பெஷலா சத்யா வந்து அரேஞ்ச் பண்ணி மிக சிறப்பா அதை சாப்பிட்டு சூப்பரா இருந்துச்சு. அதுவும் இன்னைக்கு நம்ம எல்லாமே ரொம்ப ஹாப்பியா ஒரே மாதிரி புடவை எல்லாம் கட்டி பிள்ளைங்களோட ரொம்ப சந்தோஷமா இருக்கும். எங்க ஊர்ல ரொம்ப ஹாப்பியா செலிப்ரேட் பண்றாங்க. அதே மாதிரி ஓண சத்யாவும் இருக்கு. அப்போ அனைவருக்கும் திருவோண நல்வாழ்த்துக்கள். ஏன்னா இப்போ கேரளாவில் எப்படி இருக்கோ அதே மாதிரி ஆகி போயிடுச்சு இப்போ தமிழ்நாடும். ஏன்னா எல்லா இடத்துலையுமே கோயம்புத்தூர் ஆகட்டும், எந்த ஊரில் ஆகட்டும், இப்போ எல்லாருமே நம்ம என்ன கொண்டாடுறோம். இப்போ தீபாவளி ஆகட்டும் நம்ம கொண்டாடுறோம், அதுமாதிரி ஓணம் ஆகட்டும் நம்ம கொண்டாடுறோம். எல்லாருமே இப்போ தமிழாளுங்களாகட்டும் மலையாளிகளாகட்டும் எல்லாருமே ஒரே மாதிரி தான் கொண்டாடிட்டு இருக்கு. எல்லாரும் ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க, ரொம்ப சந்தோஷம். இப்போ இருக்கிறத பார்த்தா நம்ம கோயம்புத்தூர்ல இருக்கோமா கேரளால இருக்கோமா தெரியாத அளவுக்கு எல்லாருமே டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்க இருக்க ஆளுங்களுமே பார்த்தீங்கன்னா எல்லாரும் அந்த ஓணம் வைப்ல வந்து எல்லாரும் ட்ரெஸ் அப் பண்ணி எல்லாரும் பார்க்கறதுக்கு அழகா இருக்கு கோயிலில் வந்து பார்க்கறதுக்கு. ஸோ க்ரௌட் மேனேஜ்மெண்ட்டுமே நல்லா இருக்கு, நீட்டா இருக்கு கோயிலுக்கு வரக்கு. ஸோ அந்த ஒரு நல்ல ஒரு காட்லி பிரசன்ஸ் வந்து என்ஜாய் பண்ணிக்கலாம் இப்போ கோயிலுக்கு வந்தோன்னா. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.